Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் ஜிஎஸ்க்கு யூனிட் 5 பாலிட்டி நம்ம படிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ், அதாவது குடிமையியலில் இருக்கக்கூடிய பாடம் 3 சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், இதுதான் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மொத்தமே ஒரு 5 பக்கம் தாங்க இருக்கும். 5 பக்கம் கூட சொல்ல முடியாது, மொத்தமாக ரவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 4 பேஜ் தான் வந்து இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து படிச்சிடலாம். எங்கள் போன லெசனை அப்படி தாங்க சொன்னீங்க, கண்டென்ட் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்கன்னா இதில் கண்டென்ட் ஒன்று தான், அதை தான் வளன்னு இழுத்துருப்பாங்க. நமக்கு அதிகபட்சம் ஒரு 10 பாயிண்ட் தான் இதில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்களா அந்த பாடத்தை பற்றி. சரி, சமய சார்பின்மை அப்படின்னா என்னதுங்க? சமயத்தை சாராமல் இருக்கணும். சார்பின்மைனா சாராமல் இருக்கிறது தானே. சரி, யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியா இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்மளோட இந்தியாவில் நிறைய மதம் சமயம்னு கொச்ச நிறைய இருக்குங்க. சரிங்களா. ஸோ அப்போது நம்மளோட இந்தியா வந்து இந்திய அரசமைப்பில் இந்த மதத்தை சார்ந்தது தான் இந்த நாடு அப்படின்னு ஏதாவது கொடுத்துருக்கா? கிடையாது. என்ன சொல்லியிருக்கு? இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு தான் சொல்லியிருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்கு? அனைத்து மக்களும் சமமாக தான் நாங்கள் பார்ப்போம், எல்லாருக்கும் விருப்பப்படி அவங்கவுங்க விருப்பப்படி ஒரு மதத்தை வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒரு சமயத்தை வேணும்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், அது அவங்களோட இஷ்டம் அப்படிங்கிறத யார் வந்து வலியுறுத்துகிறா? நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வலியுறுத்துது. சரிங்களா. ஸோ மேஜராக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவில் வந்து பல இன மக்கள், பல மதத்தை சார்ந்த மக்கள் எல்லாருமே ஒரு கலவையாக இருக்கிறனால அத்தனை பேரும் ஒற்றுமையாக வந்து இணக்கமாக வாழணும் அப்படின்னா இந்த சமய சார்பின்மை அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டால் தான் அது நடக்கும். அதுக்கு முக்கியமாக யார் வழிவகுக்கணும்? நம்மளோட இந்திய அரசியலமைப்பு, இந்திய குடிமக்கள், இந்த இருவருமே என்ன பண்ணணும்? கரெக்டான வழிவகுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு என்ன வரும்? ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இவ்வளோ தான் விஷயமே. ஸோ உள்ள வந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ், விதிகள் மட்டும் படிப்போம், அதோட அவ்வளோதான். ஓகேங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாமா? ஏன்னா விஷயம் வந்து இவ்வளோ தான், மொத்தமே விஷயமே இவ்வளவு தான். ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தலாமா? ஜவஹர்லால் நேரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்கா? ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த அறிமுகத்தில் ஒரு விஷயம் இருக்குங்க. இந்து, சமணம், புத்தம் மற்றும் சீக்கியம், இந்த 4 பெரும் சமயங்களோட பிறப்பிடம் எதுவா? இந்தியா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி. ஸோ அப்படியே அடுத்த பக்கம் வந்திங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குங்க. இந்த சமய சார்பின்மை அப்படிங்கிற சொல் வந்து லத்தீன் அப்படிங்கிற மொழியிலேருந்து அவங்க மொழியில் செக்குலம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம சமய சார்பின்மைன்னு வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. அதோட பொருள், அந்த செக்குலம் அப்படிங்கிறதோட பொருள் வந்து காலம், அப்படி இல்லாட்டி உள்ளுணர்வு காலம் அப்படிங்கிறத விளக்குறாங்க. சரிங்களா. அடுத்தது இந்த செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனவர் வந்து யாருன்னு சொல்கிறாங்கன்னா, ஆங்கில பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் அப்படிங்கிறவருன்றாங்க. ஓகேங்களா. இந்த 2 பாயிண்ட்டை படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே. அடுத்து அப்படி கீழே வந்து இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போன்ற பல்வேறு சமய பன்முகத்தன்மைனா என்னன்னு சொல்லியிருக்கேன். நிறைய இது வந்து அப்படியே மிக்சடாக இருக்கக்கூடிய விஷயம் தான் என்னதுங்க? பன்முகத்தன்மை. இப்போ வந்து ஹிந்துனா ஹிந்து மட்டும் இருக்க மாட்டாங்க, முஸ்லீம்னா முஸ்லீம் மட்டும் இருக்க மாட்டாங்க, கிறிஸ்டியனா கிறிஸ்டின் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதில் எப்படிங்க? ஃபுல்லாக மிக்சடாக தானே இருக்குது எல்லாமே. அதுதான் என்னது? பன்முகத்தன்மை. அப்போ இந்தியா போன்ற இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுக்கு சமய சார்பின்மைங்கிறது ஒரு மதிப்புமிக்க ஒன்றா வந்து கருதப்படுது. ஓகேங்களா. சரி, இந்த சமய சார்பின்மை அப்படிங்கிறது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு கோட்பாடு அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குங்க. இந்த சமய சார்பின்மை என்பது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு. மற்றபடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். நான் மேஜராக எது நமக்கு தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன். சரிங்களா. இப்போ நாத்திகம் அப்படின்னா என்னதுங்க? கடவுளோ இல்லை கடவுள்கள் மீது நம்பிக்கையோ இல்லாமல் இருக்கக்கூடியது நாத்திகம். சமய சார்பின்மை அப்படின்னா அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாமல். இப்போ இவங்க இதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அது பஞ்சாயத்தாக போயிடும். சரிங்களா. அப்போது ஓகே, யாரோட இதுக்குள்ளேயுமே தலையிடாமல் இருக்கணும், எந்த ஒரு சமயத்துக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயுமே தலையிடாமல் இருக்கிறது தான் என்னது? சமய சார்பின்மை அப்படிங்கிறத நமக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சரிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அசோகரோட 12வது பாறை அரசாணை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கு எதிராக குற்றம் சாட்டாது. அதாவது அரசு, சரிங்களா, அசோகரோட அரசு வந்து என்ன பண்ணுதான், இந்த மதம்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் வந்து குற்றம் சாட்ட மாட்டோம், எல்லாருமே எங்களுக்கு சமம் தான் அப்படிங்கிற விஷயத்த யார் வந்து சொல்லியிருக்கா? அசோகர் வந்து சொல்லியிருக்காருன்னு வந்து அவரோட 12வது பாறை சொல்லுது. ஓகேங்களா.
அது வந்து எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா கிமு 3ஆம் காலத்தை சேர்ந்தது. சரிங்களா, அவ்வளோதான். ஸோ அசோகரோட 12வது பாறையோட அரசாணை இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த பாறை கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அவ்வளோதாங்க இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. முடிஞ்சதுங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்புகளில் ஒரு 3 விஷயம் சொல்கிறாங்கங்க. சுதந்திர கோட்பாடு, சமத்துவ கோட்பாடு, நடுநிலைமை கோட்பாடுன்னு. இந்த சுதந்திர கோட்பாடுனா என்னென்னா, எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றலாம், நம்மளோட அரசு வந்து நமக்கு அனுமதிக்குது. சமத்துவ கோட்பாடுனா அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் மற்றவருக்கு மேலாக முன்னுரிமை அளிக்காதிருத்தல். அதாவது எத்தனை மதமாக இருந்தாலும் எல்லாருமே சமமாக தான் ட்ரீட் பண்ணணும், உனக்கு முன்னுரிமை தரேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அடுத்து நடுநிலைமை கோட்பாடுனா சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமையாக தான் இருக்கணும். இப்போ 2 மதத்துக்காரங்க வந்து சண்டையை போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க, அப்போ என்ன பண்ணணும், 2 பேத்துக்கும் நடுவில் நின்று கரெக்டாக எது உண்மையோ அதை பற்றி மட்டும் பேசணும். அதான் வந்து என்னதுங்க நடுவுநிலைமை. இவங்களுக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இவங்களை தூக்கி வச்சு பேசுகிறது, அவங்கள இறக்கி வச்சு பேசுகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீ இப்படி தாண்டா பண்ணியிருப்பேன்னு ஒரு அசம்ஷன்லாம் பேசாமல் நடுவுநிலைமையாக இருக்கணும் சொல்றாங்க. ஸோ பண்புகளா என்ன சொன்னாங்க, சுதந்திரம், சமத்துவம், நடுநிலைமை. அவ்வளோதாங்க. அடுத்து அப்படி வந்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். முகலாய பேரரசரான அக்பர். ஸோ அக்பர் வந்து எதை சேர்ந்தவர், முகலாயரை வந்து சேர்ந்தவர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மத சகிப்புத்தன்மை கொள்கையை வந்து பின்பற்றியிருக்காரு. இவர் இதை தான் பின்பற்றினாருங்கிறது எந்த விஷயங்கள் மூலமாக தெரியுதுன்னா, அவரோட தெய்வீக நம்பிக்கை மூலமாகவும் அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கணம் நிலவணும்னு அவர் நினச்சது மூலமாகவும் நமக்கு தெரியுது. தீன் இலாஹி சுல் இ குல். ஓகேங்களா, ஸோ இதுக்கான பொருள் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, சரிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சமய சார்பின்மைங்கிறது நம்மளோட அரசியலமைப்போட ஒரு அங்கம். இதை நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா. சமய சார்புங்கிற வார்த்தை நம்மளோட முகப்புரை, அதாவது முகவுரை, இந்திய அரசியலமைப்போட இன்ட்ரோடக்ஷன் முன்னாடி இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா. சரி, சமய சார்பற்ற அப்படிங்கிற சொல் வந்து 1950 இந்திய அரசியலமைப்பு ரெடியான அப்போவே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் புக்கில் என்ன பண்ணல, அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்போ அடுத்து என்ன ஆகுது, அதை திருத்துறாங்க. புத்தகத்தை திருத்துறதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா திருத்த சட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ நமக்கு ஸ்கூல் புக்கில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா அடுத்த இயர் வெளியிடும் போது அதை திருத்தி மறுபதிப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட அரசியலமைப்பு புக்கையும் வந்து திருத்துறது தான் வந்து அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களா, 1946 42வது திருத்த சட்டம் மூலமாக முகவுரையில் அந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து என்ன பண்ணுறாங்க, சமய சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையையும் சேர்த்துக்கிறாங்க. சரி, இப்போது இதுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைப்பு வந்து இருக்குதுங்க. நம்மளோட முகவுரையில் எது முதல்ல எது பின்னாடிலாம் இருக்குங்கிறது இருக்குது. நம்ம இந்தியா வந்து இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இதே லைன் படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். மாற்றி மாற்றி போட்டுலாம் மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இறையாண்மை தான் ஃபஸ்ட்டு வரணும், சமதர்மம் செகண்ட் வரணும், சமய சார்பு 3ஆவதாக இருக்கணும், மக்களாட்சி 4ஆவதாக இருக்கணும், குடியரசு 5ஆவதாக இருக்கணும். இதை அப்படியே ஆர்டர் கலைச்சி போட்டு எது கரெக்டுலாம் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா, இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. சரிங்களா, சரி, இதை திருத்தினது எத்தனாவது வருஷம், 1976 இதை உள்ளே கொண்டு வராங்க திருத்தி. அது எத்தனாவது திருத்த சட்டம், 42வது திருத்த சட்டம். ஓகேங்களா, அடுத்தது இந்த சமய சார்பின்மைங்கிறது இந்தியாவில் வாழக்கூடிய குடிமக்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வெளிநாட்டுக்காரவங்களுக்கும் பொதுவானது தாங்கிறத வந்து இங்கே குறிப்பிட்டாங்க. அடுத்தது இது வந்து எந்த வழக்கு மூலமாக நமக்கு சுட்டி காட்டப்படுதுன்னா, 1954 நடைபெற்ற பம்பாயில் ரத்திலால் பன்சந்த் அப்படிங்கிறோட வழக்கில் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு, சுட்டி காட்டியிருக்கு. சரிங்களா, இது வந்து என்னென்னா இந்த மாதிரி வழக்கு அப்படின்னு வருது இல்லையா, இது எல்லாமே பாலிட்டி பொறுத்தளவில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, 1954 பம்பாயில் ரத்திலால் பன்சந்த் அப்படிங்கிறவரோட வழக்கில் உச்சநீதிமன்றம் நமக்கு சுட்டி காட்டியிருக்கு. ஓகேங்களா, முடிஞ்சுதா. சரி, அப்படியே அடுத்து வந்தோம் அப்படின்னா நமக்கு எது தேவைன்னா, இங்கே பாருங்களேன், சமய சார்பற்ற இந்திய நாடானது அனைத்து சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறை அறிவித்துள்ளது. சரியா, சரி, ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஏரியா, சில விதிகள் வந்து நம்ம படிப்போம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் பிரிவு 15, 16 ஆல்ரெடி நமக்கு தெரியும். 15னா என்னதுங்க, இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. அதாவது சமயம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. 16 வந்து என்னது, பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பு வந்து இருக்கணும். அடுத்தது பிரிவு
பிரிவு 25 வந்து என்னென்னா, எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. அதாவது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் எந்த ஒரு சமயத்தை வேணாலும் நான் போய் வந்து ஃபாலோ பண்ணலாம். அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய சமயத்தை நான் என்ன பண்ணலாம், பரப்புரை செய்யலாம். அதுக்கான உரிமை வந்து எனக்கு இருக்குங்கிறத அரசியலமைப்பு சொல்லுது. அது இது பிரிவு 25. அடுத்தது விதி 26 என்ன சொல்லுது, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். ஸோ ஒரு சமயத்துக்கு இப்போ ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு அதை என்ன பண்ணலாம், நிர்வகிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கான சுதந்திரம் வந்து நமக்கு இருக்குது. ஆஃபீஸுங்கிறது கிடையாது, நிர்வாகம்ங்கிறத உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். சரிங்களா. அடுத்தது விதி 27 என்ன சொல்லுது, எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. இப்போ நான் ஒரு சமயத்தை ஃபாலோ பண்ணுறேன், அந்த சமயத்துக்காக நான் வரி கட்டணுங்கிறத என்ன பண்ணக்கூடாது, அரசு நம்மளை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது விதி 28 என்ன சொல்லுது, சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, கரெக்டாக மதத்தை சார்ந்து தான் ஸ்கூல்ஸே இருக்கும். ஸோ வந்து வேறு மதத்தை சேர்ந்த குழந்தைங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூல்ஸில் படிப்பாங்க. அப்போது அந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அந்த மதத்தை சார்ந்து நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸோ மீட்டிங்ஸோ ஏதாவது இருக்குன்னா அதில் நீ கண்டிப்பாக நீ கலந்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீ யாரையுமே வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உன் ஸ்கூல்லே படிக்கிறவங்களா இருந்தாலும் உன் ஸ்கூல்லே வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அந்த மதத்துக்காக அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விருப்பம் இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். பிரிவு 29 எதை சொல்லுதுன்னா, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. சரிங்களா. ஸோ அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பாகுபாடு காட்டக்கூடாது. புரிஞ்சுதுங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பாயிண்ட்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்பரோட கல்லறை எங்கே இருக்குது, சிக்கந்தரா அப்படிங்கிறது வந்து ஆக்ராவில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் எல்லா சமயத்தை பற்றியும் வந்து என்னோடய கல்வெட்டில் அந்த கல்லறையில் வந்து இருக்கணும். இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் வந்து அவரோட கல்லறையில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத அவர் விருப்பப்பட்டிருக்காரு. சரி, ஒரு தடவை நம்ம என்னென்ன பார்த்தோம், என்னென்ன தான் இருந்துச்சுங்கிறத நம்ம ரீகால் பண்ணிக்கலாமா. சமய சார்பின்மை அப்படின்னா என்னது, நம்ம இந்தியா பொறுத்தளவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வாழ்கிறனால என்னது, இது வந்து ஒரு மதத்தை சார்ந்ததுங்கிறது நம்ம அரசியலமைப்பு சொல்ல கிடையாது. அதை நம்மளும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடம். சரிங்களா. சரி, அப்படியே உள்ளே வந்தோன்னா எங்கே தான் பாயிண்ட் பார்த்தோம், அந்த செக்குலம் அப்படிங்கிறது வந்து லத்தீனோடது. அடுத்தது வந்து செக்குலரிசம்ங்கிறது வந்து யார் காயின் பண்ணாங்க, ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக் அப்படிங்கிறவர் காயின் பண்ணியிருக்காரு. அடுத்து எங்கெங்கே இருந்துச்சு பாயிண்ட், நாத்திகம்னா என்னென்னு பார்த்தோம், சமய சார்பின்மைனா என்னென்னு பார்த்தோம். அடுத்து அசோகரோட 12வது பாறை அரசாணை என்ன சொல்லிச்சு, அவர் வந்து எந்த மதத்தையும் வந்து இந்த மதத்தை சார்ந்தவங்க தான் இப்படி இருப்பாங்க, நாங்கள் குற்றம் சாட்ட மாட்டோம் அப்படிங்கிறத கிமு 3ஆம் நூற்றாண்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பண்புகளில் வந்து என்னென்ன பண்புகள் இருந்துச்சு, சுதந்திர கோட்பாடு, சமத்துவ கோட்பாடு, நடுநிலைமை கோட்பாடுன்னு இருந்துச்சு. அடுத்து அப்படியே வந்தப்போ முகலாய பேரரசர் அக்பர் வந்து மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அடுத்து இங்கே வந்தப்போ ஒரு வழக்கு வந்து இருந்துச்சு. என்ன வழக்கு, 1954 பம்பாய் மாநிலம் ரத்திலால் பன்சந்த் அப்படிங்கிற ஒரு வழக்கை உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு காட்டியிருக்காங்க. அடுத்து 1950 நம்மளோட அரசியலமைப்பு உருவான டைமில் சமய சார்பற்றங்கிற வார்த்தை வந்து ஏற்றுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதில் இன்புட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்போ இந்த 42வது சட்ட திருத்தத்தில் 1976 வருடம் என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க. அடுத்து ஒரு கரெக்டாக அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னோன்னா, இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. ஸோ இந்த ஆர்டரை வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அடுத்து வேறு என்ன பார்த்தோம், இங்கே ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். பிரிவு 15, 16, 25, 26, 27, 28, 29 இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. சரி, அடுத்து வந்து என்ன பண்ணோம், அவ்வளோதான். அக்பரோட கல்லறை வந்து சிக்கந்தரா ஆக்ராவில் வந்து இருக்குங்கிறத பார்த்தோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ரிவைஸ் பண்ணும்போது என்னங்க இருந்துச்சு, அதிகபட்சம் ஒரு 10 பாயிண்ட் தான் இருந்துச்சு இல்லைங்களா. சரி, இப்போ 1 மார்க் பார்த்துடலாமா. சமய சார்பின்மை அப்படிங்கிறது வந்து என்னதுங்க, ஆப்ஷன் ஈயில் இருக்கக்கூடிய எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடனும் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். அடுத்தது 2வது கொஷின், இந்தியா ஒரு டேஸ் கொண்ட நாடாகும். மற்றும் அதாவது பல்வேறு சமய நம்பிக்கை, பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை. ஸோ அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த வருஷம் திருத்தப்பட்டுச்சு, 1976. அடுத்தது 4வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமயசார்பற்ற நாடாக விவரிக்கிறது. ஸோ எந்த விஷயம் சொல்லுது, அரசியலமைப்பின் முகவுரை தான் நமக்கு சொல்லுது இல்லைங்களா. அடுத்தது 5வது கேள்வி, அரசியலமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 29 தானே இருக்கணும். தடை செய்கிறதுங்கிறது எங்கே வரும், இது பிரிவு 29 தான் இருக்கும். இது வந்து என்னென்னா இவற்றுள் எதுவும் இல்லை. சரிங்களா. அடுத்தது,
ஒரு நாடு சமயசார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் ஆப்ஷன் ஈயில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால். சரிங்களா? சரி, அடுத்தது சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை. ஓகேங்களா? அடுத்து சமய சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி, அது சம உரிமை அளிக்கிறது. அடுத்தது ஆதிக்கம் என்பது கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கை அற்று இருப்பதாகும். அடுத்து 4th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாக்ஸ்க்கு தேசிய ஒற்றுமையை எழுதிக்காங்க, இங்கே வந்து ஒருமைப்பாடுன்னு எழுதிக்காங்க, இங்கே வந்து பாகுபாடு எழுதிக்காங்க. சரிங்களா? பிரிவு 15 பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது தானே. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. நாத்திகம் அப்படிங்கிறது வந்து கடவுள் நம்பிக்கை அற்று இருப்பது. குழந்தைகள் அப்படிங்கிறது வருங்கால குடிமக்கள். அடுத்து தீன் இலாஹி அப்படிங்கிறது தெய்வ நம்பிக்கை. அரசியலமைப்பு 1950. ஹோல்யோக் அப்படிங்கிறது செக்குலரிசம் அப்படிங்கிற பதத்தை வந்து உருவாக்கியவர். அடுத்து ராஜாராம் மோகன் ராய்ங்கிறவர் சமூக சீர்திருத்தவாதி. அவ்வளவுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டிற்கென ஒரு சமயம் உள்ளது. தப்பு. அடுத்து சமய சார்பின்மை என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. தப்பு. முகலாய அரசர் அக்பர் சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றியவர். கரெக்டு. ஓகேங்களா? சரி, அப்படியே அடுத்து இங்கே வந்தீங்கன்னா சமண சமயம் சைனாவில் தோன்றியது. தவறு. இந்திய அரசாங்கம் அனைத்து சமய விழாக்களுக்கும் விடுமுறை அறிவிக்கிறது. கரெக்டு. அடுத்தது சரியான கூற்று வந்து எதுன்னு பார்த்துருவோமா? ஸோ இதில் சரியானது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4ன்னு வரும். சரிங்களா? 3வது வந்து தவறாக இருக்கும், 4 வந்து கரெக்டு. சரிங்களா? அப்போ 1, 2, 4 ஆப்ஷன் இ தான் சரியானது. அடுத்தது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கூற்றும் காரணமும் வந்து சரியாக விளக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் 2 தான் வந்து சரியானது. சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி, ஏன்னா சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும், அதனால தான் ஆன்சர்ஸ் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரீகாலும் பண்ணிட்டோம். ஸோ ரிப்பீட்டடாக வர உங்களுக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சிடும், அதனால தான். அடுத்தது இங்கே 3வது கேள்விக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தவறான இணை வந்து ஆப்ஷன் 1 தீன் இலாகிங்கிறது ஒரு புத்தகங்கிறது தவறாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ஈஸியாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெரியப்படுத்த தான் ஓகே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தேவைப்படுது, இல்லை இதுவே ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். இன்றைக்கி நடத்தின சமய சார்பின்மைங்கிற லெசன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு இல்லை டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேங்க.